Good morning, students. Last class we learned the portrait of lady. It was written by Gushwant Singh Ko. The lesson was sent completed. First and second page mostly completed. And then we will start remaining parts. My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city, and we were constantly together. She used to wake me wake me up in the morning and get me ready for school. She said her morning prayer in a monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. I listened because I loved her voice but never bothered to learn it. Then she would fetch my wooden sled, which she had already washed and plastered with yellow chalk, a tiny earth ink pot, and red pen. Tie them all in a bundle and hand it to me after a breakfast of a thick, stale chapati uh, with a little butter and sugar spread on it. We went to school. She carried several stale chapati with her for village dogs. இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குஷ்வந்த் சிங்க்கும் அவரோட கிராண்ட் ஃபாதரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஆத்தரோட பேரண்ட் என்ன பண்ணாங்கன்னா எங்கே போயிருக்காங்கன்னா சிட்டியில் லீவ் பண்ணுறாங்க. எதனால் அப்படிங்கன்னா அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க கிராண்ட் மதர் வீட்டில் அவங்க கிராண்ட் மதர் எதுக்குலாம் யூஸ் பண்ணாங்கன்னா ஆத்தரை ரெடி பண்ணி, அதாவது வேக்கப் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதுக்காக ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால் மார்னிங் ப்ரேயர் மோனோட்டோனஸ்னால் கண்டினியூஸாக சிங் பண்ணுவாங்க. பார்த்திங்களா, அவங்க குளிக்கும் போதும் சரி, ட்ரெஸ் பண்ணும்போதும் சரி, அப்படி மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது ஆத்தர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட அந்த சாங்கை லிசன் பண்ணுவார். அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே பைகாட்னு அந்த மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவர் லவ் பண்ணி, அதாவது அவங்க அந்த சாங்கை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி லிசன் பண்ண மாட்டார். அந்த அவங்களோட கிராண்ட் மதரோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் லவ் பண்ணுவார் அவங்க வாய்ஸ். அதனால் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சு மை உடன் ஸ்லேட், அதாவது பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அந்த உடன் ஸ்லேட் இருக்குல்ல, அந்த ஸ்லேடை அவர் அவங்க லேடி எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஆல்ரெடி என்ன இருக்குன்னா வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது பிளாஸ்டர்டு எல்லோ சாக்கு டைனி பண்ணி வச்சுருப்பாங்க, சிறுசாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இங்கு பாட்டை அதுவும் எடுத்துகிட்டு ரெட் பண்ண தென் எல்லாமே கட்டிக்கிட்டு பண்டில் ஆஃப் ஹேண்ட் டு மீ, அது எல்லாமே அவங்க கையில் கொடுக்குறாங்க. தென் ஆஃப்டர் ஏ பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா இந்த ஸ்டைல் சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்கலாம். அந்த மாதிரி அதில் லிட்டில் பட்டரும் சுகராக ஸ்ப்ரெட் தூவி விட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைல் சப்பாத்தி இருக்கிறத கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிடும். அது எதுக்காகன்னா அங்கே உள்ள வில்லேஜ் ஸ்டாக்காக எடுத்துக்கிட்டு போவாங்க. தென் my grandmother always went to school with me because the school was attached to the temple. The priest taught us alphabet and the morning prayer, while the children sat rows on either side of the veranda, singing the alphabet or the prayer in a chorus. My grandmother sat inside reading the scriptures. When we had both finished, we would walk back together. This time, the village dogs would meet us at the temple door. They followed us to our home, growling and fighting with each other for the chapati we threw to them. அதாவது என்ன ஆகும்னா அவங்க கிராண்ட் மதரும் ஆத்தரை என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஒரே போல தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்கூல் எங்கே இருக்குன்னா ஒரு டெம்பிள் அட்டாச் ஆகிருக்கு, டெம்பிளோட தான் அட்டாச் ஆகிருக்குது. அங்கே என்னென்னலாம் டீச் பண்ணுவாங்கன்னா ஆல்ஃபபெட்டும் அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் தான், மார்னிங் ப்ரேயர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க அங்கே லேடி என்ன எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆத்தர் ஸ்டூடெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வராண்டாவில் ரெண்டு சைடுமே உட்காந்துருப்பாங்க. அவங்க ஆல்ஃபபெட்டும் ப்ரேயரும் என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா கோரஸ், அதாவது சத்தமாக ஒன்று போல சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஸ்கிரிப்சர்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் அங்கே ரைட் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் எப்போ முடியுதோ அப்போ வரும்போது என்ன பண்ணால் ஒன்று போல தான் வாக் பண்ணி வருவாங்க. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கூல் டெம்பிள் டோர் பக்கத்தில் இருந்தேவும் அந்த டாக் அந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிருந்தாங்களா, அந்த சப்பாத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. அது டாக் போக்கும்போது டாக் கூட்டமாக தானே வரும். அப்போ என்ன ஆகும்னா ஒன்று கொண்டு க்ரோலிங்கும் ஃபைட் பண்ணி அந்த சப்பாத்திக்காக இது பண்ணிட்டே வருவாங்க. அப்போது அவங்க தூக்கி போட்டே வருவாங்க. தென் வென் மை பேரண்ட்ஸ் வேர் கம்ஃபர்டபிளி செட்டில்டு இன் த சிட்டி, they sent for us. That was a turning point in our friendship. Although we shared the same room, my grandmother
no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. There were no dogs in the street, and she took to feeding sparrows in the courtyard of our city house. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் எப்போ வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சிட்டியில் வந்து செட்டில் ஆகிறோம் அவங்க அதுக்கப்புறம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து சிட்டிக்கு மூவ் ஆகுறது. அப்போ தான் வந்து அந்த ஆத்தருக்கும் அவங்களோட கிராண்ட் மதருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டேர்னிங் பாயிண்டே ஆகுது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரு சேம் ரூமில் தான் இருந்தாங்க. பட்டு இங்கே வந்து இந்த மாதிரி முடியல, சிட்டியில் வந்து முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் போகும்போது ஒரே ஸ்கூலில் தான் போனாங்க. பட் இங்கே வந்து ஆத்தர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து மோட்டார் பஸ்லேயே போயிடுறாரு. அதனால் வந்து அவங்க பாட்டி வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து அவங்க கூட போக முடியல. இங்கே வந்து அதே மாதிரி டாக்ஸும் எதுவுமே இல்லை ஸ்பீட் பண்ணுறதுக்கு. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ வந்து அந்த கோர்ட்யார்டில் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஸ்பேரோஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேரோஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு இங்கே சிட்டியில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ் த இயர்ஸ் ரோல்டு பை we saw less of each other for some time. Sometimes she continued to wake me up and get ready for school. When I come back, I would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning. The law of gravity, Archimedes' principles, the wood being round, etc. This made her unhappy. She could not help me with my lessons. She did not believe in the thing they taught at a English school and was distressed that there was no teaching about God and the scriptures. One day I announced that we were being given music lessons. She said nothing, but her silence meant a disapproval. She really talked to me after that. அதனால் வருஷங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்தர் அவங்களோட கிராண்ட் மதரை வந்து பார்க்குறதையும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதான் ஒரே டைமில் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து கண்டினியூவாக என்ன பண்ணாங்கன்னா ஆத்தரை வந்து எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்தரை வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனேவும் என்ன சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு அவங்க வந்து கேட்காங்க. பட் த ஆத்தர் டெல் ஹர் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் லிட்டில் திங்ஸ் இன் வெஸ்டர்ன். அதாவது இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் வெஸ்டர்ன் சேர்த்து சொல்கிறாங்க. அதாவது சயின்ஸு அண்ட் லேர்னிங், அதாவது லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்படியே போய்கிட்டே இருக்குது. இது வந்து அவர் அந்த கிராண்ட் மதருக்கு வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து காடை பற்றின குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். அதாவது அந்த கிராண்ட் மதரோட வந்து ஹெல்ப் வந்து ஆத்தருக்கு வந்து தேவைப்படலை. ஏன்னா இங்கே வந்து என்ன இல்லைன்னா காடை பற்றின ஒரு இது டீச்சிங்கே இல்லை, அதே மாதிரி அந்த பிலீஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து இங்கிலீஷ் ஸ்கூல், அதனால் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ட் ஆகுது. இங்கே வந்து ஸ்கிரிப்சரில் காடை பற்றின ப்ரேயரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ஆத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு என்னென்னா மியூசிக் கிளாஸ் லெசனுக்கு போகிற மாதிரி. சி செட் நத்திங் பட் சைலன்ஸ் மீன்ட் டிஸ்அப்ரூவ். அதாவது வந்து அந்த மியூசிக் கிளாஸ் போகிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. சி ரேர்லி டாக் டு மீ ஆஃப்டர் தட். அதாவது அந்த மியூசிக் கிளாஸ் போனதுக்கப்புறம் வந்து அவங்க கூட பேசுகிறதே என்ன ஆச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. when I went up to the university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with a resignation. She rarely left her spinning and sunset. She sat by her wheel spinning and reciting prayers. Only in the afternoon she relaxed for a while to feed the sparrows. While she sat in the veranda, only the afternoon she relaxed while feeding the sparrows. While she sat in the veranda breaking the bread into the little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of a chirping. Some came and perched on her legs, other on her shoulders. Some even sat on her head. She smiled but never shooed them away. It used to be the happiest half hour of the day for her. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆத்தர் வந்து எப்போ வந்து யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண மாதிரி போகிறாரோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பேரண்ட் வந்து இவருக்கு வந்து செப்பரேட்டாக ரூம் கொடுத்துட்டாங்க. இது வந்து ரொம்ப வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட கிராண்ட் மதர் வந்து என்ன பண்ணாங்க, செக்குலேஷன் அந்த தனிமையை வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஏற்றுக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமேவும் சிரர்லி லெஃப்ட் ஹேர் ஸ்பின்னிங், அதாவது எப்போவுமே என்னென்னா ஸ்பின்னிங்கில் அந்த நூல் சுற்றுவாங்க அந்த இதுலேயும் அவங்க வந்து இது பண்ணாங்க. அப்போ சுற்றிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா டாக் டு எனி ஒன், அதாவது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க அந்த ப்ரேயர் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் சன்செட் சேட் ஹெர் வீல் ஸ்பின்னிங், அந்த காலையிலேருந்து சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்குமே என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்பின்னிங் வீலே தான் உட்காந்துருக்காங்க. அப்போ உட்காந்துக்கிட்டே இந்த ரிசைட்டிங் த ப்ரேயர், அந்த ப்ரேயர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆஃப்டர்நூன் டைமில் என்ன அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக வேண்டி அந்த ஸ்பேர் ராக்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீட் பண்ணுறாங்க. எங்கன்னா வராண்டாவில், அவங்களோட வராண்டாவில் வந்து அந்த ப்ரெட்லாம் வந்து லிட்டிலாம் வந்து பிரேக் பண்ணி அதை உடச்சி வந்து அவங்க வந்து அந்த இதில் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து 100 ஆஃப் பேர்ட்ஸ், லிட்டில் பேர்ட்ஸ் வந்து அவங்கள சுற்றி வந்து க்ரீச்சிங் வேண்டா பெல்டம் ஆஃப் அ சீப்பிங்க, அந்த தலையில் வந்து என்ன பண்ணுறது உட்காந்து தலையிலையும் கொத்துறது. நிறையா அந்த ப்ரெட்டை சாப்பிட்றதுக்காக வரும்ல, அதெல்லாம் வந்து அதில் வந்து கொத்தி தோல்லையும் இது பண்ணுறது. கேம் பர்ச்ட் ஆன் ஹேர் லெக்ஸா, அதாவது கொஞ்சம் தான் வந்து அவரோட லெக்கை வந்து கொத்துது. அதர் சேட் ஆன் ஹேர் ஹெட்டு, கொஞ்சம் ஷோல்டர்லேயும் இருக்குது கொஞ்சம் ஹெட்லேயும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து சிரிக்க தான் செஞ்சாங்க, பட் நெவர் ஷூடு தம், அதாவது வந்து போன்னு சொல்லி விரட்டலை. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஹாஃப் ஹவர் தான் அந்த டேலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டுமாரோ நெக்ஸ்ட் டே we will see remaining parts. Thank you.